நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். பிப்ரவரி 20 புனித யூகேரியஸ். கிபி 687 ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் ஒர்லேயன்ஸ் நகரில் அரச குடும்பத்தில் பிறந்தார் யூகேரியஸ். இறைபக்தியில் வளர்ந்த யூகேரியஸ் கல்வியிலும் சமூக சிந்தனையிலும் சிறந்து விளங்கினார். ஆண்டவரிடம் மிகுந்த விசுவாசம் கொண்டிருந்த இவர் பவுலடியாரின் கடிதங்களை படிப்பதில் ஆர்வத்தோடு இருந்தார். இவ்வுலக வாழ்க்கை வீண் என்றுணர்ந்த யூகேரியஸ் தன் செல்வங்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து கிபி 714 ஆண்டு பெனடிக்ட் துறவற சபையினில் சேர்ந்து குருவானார். மறையுறையில் சிறந்து விளங்கிய யூகேரியஸ் புனித பவுலடியாரை முன்மாதிரியாக கொண்டு மறைபரப்பு பணிகளைச் செய்தார். கிபி 721 ஆண்டு திருத்தந்தையினால் ஒர்லேயன்ஸ் நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். திருச்சபையின் சொத்துக்களை அரசன் சார்லஸிடமிருந்து பாதுகாத்ததினால் ஜெர்மனியின் கொலோன் நகருக்கு நாடு கடத்தப்பட்டார். பிரான்ஸ் மற்றும் நெதர்லாந்து நாடுகளில் மறைபணிகளைச் செய்த இவர் கிபி 743 ஆண்டு செப்டம்பர் 20 நாள் உடல் நலமின்றி உயிர் துறந்தார். புனித பவுலடியாரை முன்மாதிரியாக கொண்டு நற்செய்தி அறிவித்த ஆயர் யூகேரியஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித யூகேரியஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருச்சபையிலுள்ள அனைத்து ஆயர்களின் இறைபணிக்காக ஜெபிப்போம். நேர்காணல். குடும்பம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திரு குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திரு குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும். நெஞ்சுக்கு நெருக்கமான குடும்ப நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். குடும்பம் என்ற வார்த்தை எங்கிருந்து தோன்றியது? திராவிட மொழியிலிருந்து தோன்றியிருக்கிறது. குடும்பம் என்பது குடிமை, இல்லம், ஹவுஸ், இன்பம், மகிழ்ச்சி. ஒரு இல்லத்தில் பலர் இணைந்து மகிழ்ச்சியை அனுபவிக்கும் ஒரு அமைப்புதான் இந்த குடும்பம். இந்த குடும்பம் என்பது நேற்று இன்று தோன்றியதல்ல. பரம்பரை பரம்பரையாக தொன்மை காலம் தொட்டு இன்று வரை நிலைத்து நிற்பது இந்த குடும்பம். ஆனால் இந்த குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு குடும்பங்கள் சின்ன பின்னமாகிக் கொண்டு இருக்கின்றது. இந்த குடும்பம்
பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, குழந்தைகளுக்கு பாசத்தை கொடுப்பது, முதியோர்களை அனுசரித்து அரவணைத்து பாதுகாப்பது, இந்த அம்சங்கள் எல்லாம் கொண்டதுதான் குடும்பம். அது மட்டுமல்ல, பலரின் அனுபவத்தில் குழந்தைகள் கற்றுக்கொள்ளும் பள்ளிக்கூடம் இந்த குடும்பம். ஏனென்றால் தாய்தான் முதல் ஆசிரியர். பள்ளியில் உள்ள ஆசிரியர் இரண்டாவது தாய். ஒரு குழந்தை பிறந்தவுடன் பள்ளிக்கு செல்வதில்லை. குடும்பத்தில் தாய் செய்முறை வகுப்பு எடுக்கிறார்கள். ஒவ்வொன்றாக உண்ணுவது, உடுத்துவது, உறங்குவது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் முதல் பல்கலைக்கழகம் தாய். குடும்பம் தாய் மட்டுமல்ல, தாயிடம் பலவற்றை கற்றுக்கொண்டால் தந்தையிடம் சிலவற்றை, இன்னும் சிலவற்றை உடன் பிறந்தாரிடம், ஏன் இன்னும் சிலவற்றை உற்றார் உறவினரிடம். முதல் பள்ளிக்கூடம் குடும்பம். இந்த குடும்பத்தில் தன்னலம் சற்றும் இல்லாமல் ஒருவர் மற்றவருக்காக வாழும் தியாக பள்ளிக்கூடம் குடும்பம். மூத்த மகன், மூத்த மகள் தனக்கு அடுத்திருக்கின்ற இளையவர்களை தோளோடு தோள் கோர்த்து என்ன கொடுத்தாலும் தன் தங்கைக்கும் தம்பிக்கும் பகிர்ந்து கொடுக்கும் பாசப் பிணைப்பு உடன் பிறந்தவரிடம் தான் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். அதில் பேராசிரியர்கள், பெற்றோரும், உடன் பிறந்தாரும், உற்றாரும். குடும்பம் ஒரு கோவில். அங்கு வாழும் கண்ணில் காணும் தெய்வங்கள் யார்? தாய், தந்தை. ஆம், நமக்கு உலகை முதலில் நமக்கு உணர்த்துவது, அறிவுறுத்துவது எது? குடும்பம்தான். இன்றைய நிலை, தாய் ஒரு நாட்டில், தந்தை ஒரு நாட்டில். குழந்தை பாட்டியிடம் வளர்கிறது. இன்று குழந்தைக்கு தாயின் இடத்தை யார் நிரப்புகிறார்கள்? வீட்டில் வேலை செய்யும் ஆயா. தந்தையின் இடத்தை யார் பூர்த்தி செய்கிறார்கள்? கார் டிரைவர். இப்படி பெற்றோரின் இடத்தை மற்றோர் நிரப்பும் போது அந்த குடும்பம் எப்படி செழிப்பாக இருக்கும்? எப்படி பாசப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கும்? ஆகவே இந்த நிலை மாற வேண்டும். நமக்கு ஒரு தொன்மையான ஒரு கலாச்சாரம் உண்டு. எல்லா நாட்டவரும் நம் நாட்டை வியந்து பார்க்கும் முக்கியமான ஒன்று இந்த கூட்டு குடும்பம். ஆம், அயல் நாடுகளில் எல்லாம் 14 வயது ஆன பிறகு அந்த மகனோ மகளோ தான் என்ன படிக்க வேண்டும், தன் படிப்பிற்கு பணம் சம்பாதிப்பது, என்ன வேலைக்கு போவது எல்லாமே அவன்தான் முடிவெடுக்க வேண்டும். அவன்தான் பொறுப்பாளன். தன்னிச்சையாக விட்டு விடுவார்கள். ஆனால் நம் குடும்பத்தில், நம் இந்தியாவில், நம் தாயகத்தில் என்ன நடக்கிறது? கருவில் உருவானது முதல் அந்த பிள்ளை கல்லறைக்கு செல்லும் வரை குடும்பத்தாரால் தாங்கி பிடிக்கப்படுகிறார். நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் பல இந்த குடும்பத்தில் பாரம்பரியத்தில் உண்டு. அவற்றையெல்லாம் நாம் பின்பற்றினால் உண்மையிலேயே சிறப்பானதாக இருக்கும். ஒருமுறை அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி இங்கு வந்தபோது ஆச்சரியத்தோடு வியந்து பார்த்த ஒன்று, தாஜ்மஹால் அதிசயத்தை அல்ல, மகாபலிபுரம் சிலைகளை பார்த்தல்ல, இந்த கூட்டு குடும்ப வாழ்வு. எப்படி ஒருவர் மீது அக்கறை கொண்டு ஒன்றாக உண்டு, ஒன்றாக உறங்கி, ஒன்றாக உரையாடி மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்திருக்கிறீர்களே. வளர்ச்சி பெற்ற டெக்னாலஜியை விட அன்பில் நிறைந்து வழியும் உள்ளங்கள் கொண்ட குடும்ப நண்பர்கள், குடும்பத்தார்தான் உயர்ந்தவர்கள். பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும்? அதாவது 2 மகன்கள், 2 பேர் செருப்பு வியாபாரம் செய்ய அமெரிக்கா செல்கிறார்கள். ஒருவன் சொல்கிறான், ஒன்றும் விற்காமல் திரும்ப வந்து சொல்கின்றான், ஐயோ அங்க எல்லோரும் ஷூ போட்டிருக்காங்க, அங்க ஒருத்த கூட செருப்பு போடல, எப்படி நான் போய் இந்த புதிய செருப்பை போய் இன்ட்ரோடியூஸ் பண்றது? இதை அறிமுகப்படுத்தி விற்பது சாத்தியமல்ல. ஒரு ஜோடி செருப்பை கூட என்னால விற்க முடியாது சொல்றான். அதை இன்னொருவன், ஆஹா இங்கு எல்லாரும் ஷூ போட்டிருக்காங்க, செருப்பு என்றால் என்ன என்று தெரியாது, ஷூவை மாட்டுவதை விட செருப்பை போடுவது மிக எளிது. ஆகவே இந்த புதிய பொருளை நான் அறிமுகப்படுத்தி எந்த போட்டியாளரும் இல்லாமல் தனித்து வியாபாரம் செய்து ஜெயித்து உயர்ந்து நிற்பேன். எனது வியாபாரம் ஓஹோவென உயரும் என்று கூறுகின்றான். ஒரே பொருள்தான், விற்கப் போகும் இடமும் ஒன்றுதான். ஆனால் மனிதர்கள் இருவர், ஒவ்வொருவர் எண்ணமும் வெவ்வேறு.
இதுபோல்தான் குடும்பத்திலும் ஒருவேளை தந்தை சற்று பின்வாங்கி முடியுமா, இது இயலாதே என்று எதிர்மறையாக எண்ணும் போது, இல்லை இல்லை, நம்மால் முடியும், நம்மால் மட்டுமே முடியும், எப்படியும் ஜெயித்து காட்டலாம் என்று உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துபவராக தாய் இருப்பார்கள். அல்லது தாய் தந்தை நொடிந்து போகும்போது கவலைப்படாதீர்கள், நான் கடினப்பட்டு உழைத்து நம் குடும்பத்தை பார்த்துக் கொள்வேன் என்று தோள் கொடுப்பவனாக மூத்த மகன் ஓடி வருவாள். இதோ தாய் வீடு கஷ்டத்தில் இருக்கும் போது கட்டி கொடுத்த திருமணம் செய்து அனுப்பிய பெண், அம்மா எனது நகைகளை தருகிறேன் கஷ்டத்திலிருந்து மீள என்று ஓடி வருவாள். இதெல்லாம் எதனால் நடக்கிறது? குடும்ப பந்தம், குடும்ப பாசம், அக்கறையின் வெளிப்பாடு, அன்பின் முதிர்ச்சி. ஆகவே குடும்பம் ஒரு சிறந்த ஒரு கட்டுக்கோப்பான அன்பின் கூடாரம். இதோ விவிலியத்தில் பார்க்கிறோம், ஏன் இறைமகன் இயேசு மனித உரு எடுத்து வந்தார். அதற்கு அச்சாரம், ஆணிவேர், நோக்கம், கரு எல்லாமே அன்பு ஒன்றுதான். அந்த அன்பு அவரை தெய்வீக வல்லமை விடுத்து நம்மை போல் மனிதராக வரச் செய்தது. நம்மில் ஒருவராக வந்தார், நாம் படும் பாடுகளை அனுபவித்தார். ஆகவே குடும்பத்திலும் அன்பு என்ற அச்சாணி இருந்தால் குடும்பம் என்ற வண்டி மிக வேகமாக மகிழ்ச்சியாக சென்று வெற்றி திலகத்தை முதலில் எட்டும். ஆகவே இந்த குடும்பத்தை போற்றுவோம். அந்த வண்டிக்கு அச்சாணி எவ்வளவு முக்கியம்! அந்த சிறிய அச்சாணி கலண்டு விழுந்தால் சக்கரங்கள் 8 திக்கும் தெரித்து ஓடும். மாடு இரண்டும் அது ஒரு பக்கம் ஓடும். வண்டி குடை சாய்ந்து எல்லாம் சரிந்துவிடும். ஆகவே இந்த குடும்பத்தின் அச்சாணியாக அன்பு இருக்க வேண்டும். குடும்ப நண்பர்களே, ஒருவர் ஒருவரை தட்டிக் கொடுங்கள், ஒருவர் ஒருவரை தாங்கி பிடிங்கள், ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவர் ஒருவரை மன்னித்து விடுங்கள். எல்லோரும் சமாதானமாக இன்புற்று வாழ வேண்டும். இதை தவிர இறைவன் எதை கேட்கிறார் உங்களிடம்? உங்களிடமிருந்து விடைபெறுவது அருட்சகோதரி மார்கரெட் டெய்சி, பான்சக்கஸ் சபையை சேர்ந்தவர்கள். நன்றி. விசுவாசம் அன்பு நிறைந்த நல் குடும்பங்களாய், இறைப்பற்று மறைபற்று மிகுந்த நல் குடும்பங்களாய், விசுவாசம் அன்பு நிறைந்த நல் குடும்பங்களாய், இறைப்பற்று மறைபற்று மிகுந்த நல் குடும்பங்களாய், ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய், ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய், எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம், எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம், தெய்வீகம் கமழ்ந்திடும் திரு குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திரு குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் அன்பர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது குடும்பம் குறித்த நேர்காணல். செய்திகள். பிப்ரவரி 19 வியாழக்கிழமை அன்று கிறிஸ்துவின் சேனை என்ற துறவு சபையினரை அவர்தம் ஆண்டு நிறையமர்வு கூட்டத்தை முன்னிட்டு திருப்பியிடத்தில் சந்தித்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் துறவு வாழ்க்கையில் அதிகாரத்தின் பங்கை கட்டுப்பாடு அல்லது ஆதிக்கத்திற்கான வழிமுறையாக அல்லாமல்
சேவையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென அழைப்பு விடுத்தார். கிறிஸ்துவை நோக்கி வழிநடத்துதல், ஆன்மீக மற்றும் உடன்பிறந்த உறவுக்கான பணியை வளர்ப்பது மற்றும் மாண்பு மற்றும் சுதந்திரத்துக்கான ஒருவருக்கொருவர் மீதான மரியாதையை உறுதி செய்வதில் அதிகாரம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு நினைவூட்டினார் திருத்தந்தை. துறவு வாழ்வில் உண்மையான அதிகாரம் என்பது மற்றவர்களை எவ்வாறு வழிநடத்துவது மற்றும் ஆதரிப்பது என்பதை அறிவதாகும் என்று கூறிய திருத்தந்தை, இது பணிவு, வெளிப்படைத்தன்மை மற்றும் ஒரு சமூகமாக ஒன்றாக முடிவுகளை எடுப்பதன் வழியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று எடுத்துரைத்தார். இச்சபையின் கடினமான வரலாற்றை ஒப்புக்கொண்ட திருத்தந்தை, உறுப்பினர்கள் நற்செய்திக்கான தங்கள் உறுதிப்பாட்டை தொடர்ந்து புதுப்பிக்க ஊக்குவித்ததுடன் அவர்களின் தனிவரத்தை திரு அவைக்கு ஒரு மதிப்புமிக்க பங்களிப்பாக எடுத்துக்காட்டினார். சமூகத்திற்குள்ள அனைத்து குரல்களும் கேட்கப்படுவதை உறுதி செய்து வெளிப்படைத்தன்மை, கூட்டு பொறுப்பு மற்றும் அதிகார பகிர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் நிர்வாகத்தை வளர்க்குமாறு தலைவர்களை வலியுறுத்தினார் திருத்தந்தை. அருள்பணியாளர்கள் அனைவரும் விசுவாசத்தை மீண்டும் வலுப்படுத்தவும், தங்கள் பணிகளில் ஆக்கப்பூர்வமாக ஈடுபடவும், குடும்பங்கள், இளைஞர்கள் மற்றும் மக்களுடன் நெருக்கமான உறவை வளர்த்து கொள்ளவும் அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பிப்ரவரி 19 வியாழன் அன்று ரோமையில் உள்ள அருள்பணியாளர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, இன்றைய சூழலில் அருள்பணியாளர்கள் பல சவால்களை எதிர்கொள்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொண்டார். விசுவாசம் என்னும் கொடையை மீண்டும் சுடர்விடச் செய்வதன் அவசியத்தை அவர்களிடம் வலியுறுத்திய திருத்தந்தை, நற்செய்தியை அறிவிப்பதிலும் திரு அவையிலிருந்து விலகியிருப்பவர்களை சென்றடைவதிலும் தங்களின் பணிகளில் சிறப்பு கவனம் செலுத்துமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். மேலும் இளம் அருள்பணியாளர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் இளைஞர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டியதன் தேவையையும் எடுத்துரைத்த திருத்தந்தை, அவர்களுக்கு நமது உடனிருப்பு, பொறுமை மற்றும் உரையாடல் ஆகியவற்றின் மூலம் துணை நிற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தவக்காலத்தை வெறும் ஒருத்தலுக்கான காலமாக மட்டும் பார்க்காமல் அதனை ஒரு வளர்ச்சிக்கான வாய்ப்பாக கருத வேண்டும் என்று வலியுறுத்தினார் ரோமை மறைமாவட்டத்தின் முதன்மை அருள்பணியாளர் கர்தினால் பல்தசாரே ரெய்னா. தங்களின் தவக்கால பயணத்தை தொடங்கியுள்ள அருள்பணியாளர்களிடையே உரையாற்றிய போது இவ்வாறு கூறிய கர்தினால் ரெய்னா அவர்கள் அவர்களின் ஆன்மீக புதுப்பித்தலுக்கும் ஒன்றிப்புக்கும் அழைப்பு விடுத்தார். சமாரிய பெண்ணிடம் இயேசு கூறிய வார்த்தைகளை நினைவு கூர்ந்த கர்தினால், புனித பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் உள்ள உன்னிலுள்ள கடவுளின் கொடையை மீண்டும் சுடர்விடச் செய் என்ற இறைவார்த்தையை அருள்பணியாளர்களுக்கு நினைவூட்டியதுடன் அவர்கள் தங்கள் பணிகளில் புதிய உத்வேகத்துடன் செயல்படவும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து பணியாற்றவும் அவர்களை கேட்டுக்கொண்டார். அருள்பணியாளர்களின் அர்ப்பணிப்புடன் கூடிய பணிகளை பாராட்டிய கர்தினால் ரெய்னா அவர்கள் மாறிவரும் கலாச்சார சூழல்களுக்கு ஏற்ப, குறிப்பாக நற்செய்தி அறிவிப்பு மற்றும் கிறிஸ்தவ புகுநிலை பயிற்சிகளில் புதிய மேய்ப்பு பணி அணுகுமுறைகள் தேவை என்பதையும் சுட்டிக்காட்டினார். இறுதியாக ஒருவருக்கொருவர் துணையாக நிற்பதன் அவசியத்தையும் தங்களின் இறைப்பணியில் தொடர்ந்து புத்துணர்ச்சி பெற வேண்டியதின் தேவையையும் வலியுறுத்திய கர்தினால் ரெய்னா அவர்கள் கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப முழு மனதுடன் ரோமை நகருக்கு பணியாற்ற வேண்டும் என்று விண்ணப்பித்து தனது உரையை நிறைவு செய்தார். ஈரானில் அண்மையில் இடம்பெற்ற அமைதியற்ற சூழலின் போது சிறைபிடிக்கப்பட்ட குழந்தைகளை உடனடியாக விடுவிக்குமாறு பிப்ரவரி 20 வெள்ளிக்கிழமையன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் அழைப்பொன்றை விடுத்துள்ளது யுனிசெப் நிறுவனம். சிறார்களை தொடர்ந்து தடுத்து வைப்பது குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ள யுனிசெப் நிறுவனம் அவர்களின் நல்வாழ்வை மதிப்பிடுவதற்கு சுயமான அணுகலின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது. மேலும் அனைத்துலக சட்டத்தின்படி சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள குழந்தைகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு இடையே வழக்கமான தொடர்பு இருக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளது யுனிசெப் நிறுவனம். குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டில் கையெழுத்திட்ட நாடாக சிறார்களின் உரிமைகளை பாதுகாக்கும் கடமை ஈரான் நாட்டிற்கு உள்ளது என்பதை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது யுனிசெப் நிறுவனம். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.